பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எதற்கு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த. நான் ஆசாரியன் என்று சொல்லிக் கொள்ளலாம், தவறு அல்ல. ஆனால் பரிசுத்த ஆசாரியனாய் இருக்கிற நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொன்னால், தேவனுக்கேற்ற ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாய், அல்லது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய், அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவராய் இருக்கும்படியாய் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லுதல், சாக்ரிஃபைஸ் பலிகள், துதி சொல்லுதல், பிரேசிங், இது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அத்தியாவசியமான ஒரு காரியம். இது அத்தியாவசியமான காரியம் என்று சொல்லும்போது வாசிக்க நிறைய வசனங்களை குறித்து வைத்திருக்கிறேன். வாசிங்கள் ஒரு வசனத்தை மாத்திரம். வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 16, 17. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து 24 மூப்பர்களும் சிங்காசனம் விட்டிருந்தவர்கள் அவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து உம்மை தோத்தரிக்கிறோம், தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. இங்கே நான் வாசிக்கிறோம், இந்த பகுதியில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்த 4 வாசிக்கிறோம், வெளிப்படுத்த 7 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். தேவன் வீற்றிருக்கிறதான பகுதி பக்கத்திலே 4 ஜீவன்களும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கேருபீன் சேராபீன் இருக்கிறது. அதை சுற்றி 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்கள். வீற்றிருக்கிற யாவரும் அந்த தேவனை பார்த்து தங்களுடைய சிங்காசனம் விட்டு எழுந்து அவர் சமூகத்தில் விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினார், பரிசுத்த ஆவியை தந்தார். பரலோகத்துக்கு போக போகிறோம். பரலோகத்துக்கு போன பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு மாளிகை கட்டியிருக்கிறார், அந்த மாளிகையை நான் பார்க்க போகிறேன். உங்கள் மாளிகையை பார்த்து கொண்டிருங்கள். நான் பரலோகத்துக்கு போகும்போது இங்கே கடன் வாங்கிதான், வட்டி கடன் வாங்கிதான், நகை போட்டு பொண்ணாலே நான் போட்டு நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அங்கே சும்மாவே தெருவில் என்ன பண்ண போறேன்? அந்த பொன் வீதியெல்லாம் நடக்க போறேன். அங்க மாதத்துக்கு ஒரு புது கனி வரும்போது அந்த கனியை வாங்கி புஷ்டித்து கொண்டு போறேன். நான் ஆண்டவர் யார் யாரு பரிசுத்தமா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்து பேச போறேன். ஏன், எப்படி என்று எல்லாம் விசாரிக்க போறேன். அங்க போய் நான் ஆண்டவர் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்க போறேன். அப்படி சிங்காசன பக்கத்து உட்கார்ந்து இருக்க போறேன். நீங்களா உட்கார்ந்துருங்க. ஆனா வேதத்தை நான் படிக்கிறேன். நான் ஆண்டவர்கள் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? தேவன் சிங்காசனத்தை விட்டு இருக்கும்போது 24 மூப்பரும் கீழே விழுந்து தங்கள் கிரீடத்தை கீழே வைத்து ஆண்டவரை துதிக்கும் போது தேவதூதலா முகங்குப்புற விழுந்து உமக்கு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற நேரத்தில் நான் பரலோகத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆனந்தமே பாடிக்கிட்டு போறல, நான் விழுந்து வணங்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விடாம இருக்க முடியுமா? உன்னால யாரால் இருக்க முடியுமா? போகும்போது மாத்திரம் இல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுதாய் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரலோகத்தில் இருக்கும்போது தேவதூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். நமக்கு ஆதியம் அந்தம் உண்டு, அவளுக்கு ஆதியம் அந்தம் இல்லை. அந்த ஆதியில் நமக்கு இருக்க ஆதியிலும் நமக்கு இருக்க அந்தத்திலும் அவர்கள் தேவனை நன்றி சொல்லி கனப்படுத்த போகிறார்கள். இங்கே நான் உலகத்திற்கு நாட்களே அவருக்கு தோத்திரம் செலுத்த,
அவருக்கு நன்றி சொல்ல, அவருக்கு சாட்சி சொல்ல, அவருக்கு மகிமை சொல்ல பழக்கம் இல்லாதவர்களா இருந்தால் பரலோகத்துல போய் என்ன செய்ய போகிறோம்? எனக்கு விருது வைக்க போறாரு, அந்த விருது சாப்பிட்டு போறேன்னு சொல்ல போறீங்களா? எனக்கு ஒரு அங்கி கொடுக்க போறாரு, அந்த அங்கி வச்சுக்க போறேன்னு சொல்லி இருக்க போறீங்களா? எனக்கு கிரீடங்களா வச்சுக்கிறாரு, மாத்தி மாத்தி கிரீடத்தை வச்சு நான் ஜாலியா நடக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? நீங்க நடந்துகிட்டு இருங்க. நானும் அப்படி சமூகத்துல விழுந்து அவர் ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, மனுஷன் நினைக்கிறதுக்கு ஆனால் என்னை நினைத்து என்னை ரட்சித்து உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து உங்களுடைய ஊழியக்காரனா இருந்து உங்களுக்கு வேலை செய்யும்படியாக உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக பாக்கியம் கொடுத்துரு என்று கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு துதி செலுத்துவதும் நன்றி செலுத்துவதும் அத்தி அவசியமான காரியம் என்பதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அந்த துதி செலுத்துகிற நன்றி செலுத்துகிறதான நான் பழக்கத்தை இந்த உலகத்திலே இருந்தால்தான் பரலோகத்துல போய் சிலருக்கு இங்க உலகத்துல கிடையாது, எங்க போய் அனுபவிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த உலகத்திற்கு போதுதான் யார் ஒருவருக்கு a thankful heart, a grateful heart, a sincere heart, யார் ஒருவருக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்குமோ, ஸ்தோத்திரம் சொல்லுகிற இருதயம் இருக்குமோ, நிச்சயமாய் ஆண்டவருக்கு துதி சொல்லாமல் ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த வருஷத்தை தொடங்கும்படியாக செய்தார். அநேக பாதையா கடந்து போனோம். இந்த வருஷத்தின் கடைசி வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? காரியங்களை சொல்ல நேரம் எனக்கு கிடையாது. ஆனால் சுருக்கமாய் தான் ஞாபகப்படுத்துகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். சர்வாங்க தகன பலி என்றும், போஜன பலி என்றும், சமாதான பலி என்றும், பாவ நிவாரண பலி என்றும், குற்ற நிவாரண பலி என்றும் 5 வைக்கும் விதமான முக்கியமான பலி செலுத்தினார்கள். அவைகள் சொல்லப்போனால் குறிப்பாக ஒவ்வொன்றும் நன்றிக்குரியது அல்ல. ஆனால் ஒன்றின் ஒரு பகுதி மாத்திரம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சமாதான பலி. லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்திலே, அது 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது, 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது தான் சமாதான பலி. அந்த சமாதான பலி தான் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக, தேவனோடு சமாதானமானதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக செய்கிறதான ஒரு பலி. சிலர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், துதி செலுத்துகிறார்கள். ஏன் என்று கேட்பீர்கள். ஆனால் இந்த பரிசேயன் 2 பேர் வாசிக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் தேவாலயத்துக்கு தூரம் நின்று ஆண்டவரே நான் பாவி என்று கதறினான். மற்றொருவனோ தேவாலயத்துக்குள்ளே போய் ஆண்டவரே நான் அந்த பாவியை போலும் பரிகாரணக்காரர் போல் இல்லை, நான் இதை செய்கிறேன் ஆகையினால் ஸ்தோத்திரிக்கிறேன், நான் அதை செய்கிறேன் ஆகையினால் துதிக்கிறேன் என்று துதிக்கிறான். எதற்காய் ஜெபித்தான்? தேவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அல்ல, சுற்றி இருக்கிற பாவிகள் பார்த்து இவனுடைய மேன்மை அறிய முடியாது. நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது மற்றவர்கள் பார்த்து ஜெபிக்க, மற்றவர்கள் பார்த்து மேன்மைப்படுத்த, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேனா? நான் சாட்சி சொல்றதை பார்த்து கிரேட், ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, இவங்களை அழகா சாட்சி சொல்றாங்களே. மயக்கார் அப்படித்தான் செய்தார்கள். வீதிகளில் நின்று தங்கள் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்கணுமாய் செய்தார்கள். அப்படியான எல்லாரும் கேட்கணுமா ஜெபிக்கிறது தவறா? சபையில் ஜெபிக்க தவறு அல்ல. ஆனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரை துதிக்கிறது, மற்றவர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக to be thankful to God, தேவனுக்கு நன்றியாக இருக்கிறது அந்த உண்மையான நிலையிலே. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் நம்மை போல ஆட்கள் எதற்குமே நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம். யோசிக்காமல் சொல்லவில்லை. நம்ம சிலர் எதற்குமே ஒரு நன்றி இல்லாத நிலை. சொல்ல வேண்டுமானால் நம்முடைய புருஷனுக்கோ, நம்முடைய மனைவிக்கோ, அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்முடைய வேலைக்கோ
ஏன் இதை சொன்னேன் என்றால், இதுதான் இப்போது சமீபத்தில் இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் மேலாக இதை காட்டிலும் தேவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனா தேவனுக்கு கூட ஏன் நன்றி சொல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வந்தார்கள். 4 வருஷமாக அடிமைகளாக இருந்தார்கள். செய்த வேலைக்கு கூலி கிடையாது, ஆகாரம் சரியா கிடையாது. ஆனால் ஆண்டவர் மோசை கொண்டு அவர் வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்திலே தேவதூதர் மன்னாவை கொடுத்தார். புசித்தார்கள். புசித்தவர்களோ சில நாளம் கழித்த பின்பு முறுமுறுக்க தொடங்கினார்கள். நன்றி இல்லாதவர்களாய் மாறினார்கள். இது தானா? முதல்ல மன்னா பார்த்தபோது மன்னா என்று சொன்னார்கள். மேன் ஹூ வாட் இஸ் திஸ்? மன்னா என்று சொன்னால் இது என்ன என்ற அர்த்தம். முதல்ல மன்னாவை பார்த்து இது என்ன கேட்டார்கள். முன்பு இதுதானா எனக்கு? அநேகர் தேவன் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு, அநேகர் தேவன் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அநேகர் தேவன் கொடுத்தான நன்மையான இவைகளை பெற்றுக்கொண்டு, இது தானா? பிள்ளையே, எத்தனை முறை இதுதானா எனக்கு கொடுக்கணும், எனக்கு இதுதானா கிடைக்கணும் முறுமுறுத்திருக்கேன்னா, ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு நன்றி உள்ள இருதயத்தை எனக்கு தாருங்க தாவே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு நன்றி உள்ள இருதயம் வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மடிந்தார்கள். ஏன் முறுமுறுத்தார்கள்? நன்றி இல்லாத இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரின் பேரில் கிருபையா இருக்கிறாரே, உங்கள் பேரில் கிருபையா இருக்கிறாரே, இதுதானா என்று கேட்காதபடி, ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களுக்கு என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே அவர் செய்த அல்லேலூயா. எப்ப அது கூட்ட முடியல, எப்ப அது கூட்ட முடியல. ஒவ்வொரு நாளும் நாசி இருக்கிற சுவாசம் உள்ள வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஆண்டவரே give me a grateful heart, ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தார ஆண்டவரே. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறேன். கிறிஸ்துமஸ்க்கு முந்தின தூதை பற்றி பேச வேண்டி யோசித்தேன். ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், நன்றி சொல்லுதலை கொடுத்து இன்னைக்கு ஜனங்களை பகிர்ந்து கொள்ள என்று சொன்னார். தேவனுக்கு நன்றி சொல்லுதலாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே எதுவா இருந்தாலும், ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் எனக்கு செய்தீர், நன்மைதான் செய்தீர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அது தீமையாக இருந்தாலும் சந்தோஷமாய் மாற்றுவார். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, அவர்கள் தேவனை தேவனென்று அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே they were not grateful, thankful, நன்றி இல்லாதவர்களாக, ஸ்தோத்தரியாதவர்களாக இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு நாம் கனம் செலுத்தவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவர்கள் தேவனை தேவனென்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத என்றைக்கு கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறேனோ நான், என்றைக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்காதிருக்கிறீர்களோ, உங்கள் சிந்தை தன்னில் தானே வீணான காரியங்களை யோசிக்க தொடங்கிவிடும், மாயான காரியங்களை யோசிக்க தொடங்கிவிடும், உலக காரியங்களை யோசிக்க தொடங்கிவிடும், பாவமான காரியங்களை யோசிக்க தொடங்கிவிடும், மரணத்துக்கு எதுவானவர்களை யோசிக்க தொடங்கிவிடும். இதுதானே, இவ்வளவுதானே, போய் எனக்கு இதுதானே. தேவனுடைய பிள்ளைகளே, give me a heart which is grateful. ஆண்டவரே எனக்கு என்ன இருதயத்தை தருவீராக? ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தாரும். A thankful God,
சபையிலிருந்து தோத்திரம் பண்றல, பாஸ்டர் தோத்திரம் பண்ணு, 3 தோத்திரம் பண்ணு, நான் சொல்லி தோத்திரம் பண்ற தோத்திரத்துக்கு வேல்யூவே கிடையாது. நீ எனக்காக சொல்லுகிறாய். நீயே உன்னை அறியாமலே தெல் நடக்கும் போது தோத்திராண்டவரே, 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 உனக்கு நெருக்க வருகிறதான் நேரத்தில் தோத்திராண்டவரே தோத்திரன் தோத்திரிக்கொண்டே போவனால் உன் சிந்தனை வீணாய் மாறாது. உன் சிந்தனைகளை தவறான காரியங்களுக்கு, கேடான காரியங்களுக்கு நடத்தாது. அவள் சிந்தனையில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். when I am not thankful, when I am not grateful, ஆண்டவருக்கு நான் நன்றி இல்லாமல், ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயத்தில் என்ன வர தொடங்கிடும்? இருட்டு வந்துடும். இருட்டு போகணுமே, போயிருட்டு 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 போகாது. குதிங்க அழுங்க போகாது. லைட்டை போடுங்க, இருட்டு. தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, உங்க இருட்டு மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே உங்க தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் 100 வார்த்தைகள் சொல்றதை காட்டலாம், ஒரே வார்த்தை ஆண்டவரே தோத்திரண்டு உண்மையான இருதயத்தில் துதிக்க தோன்றினால் தேவப்பிள்ளையே, ஆண்டருக்கு பெருமை இல்லை, ஆண்டருக்கு மகிமை இல்லை. உன் சிந்தனை சரியாகும், உன் இருதயம் வெளிச்சம் அடையும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருள் கடந்து போகிறதுண்டா? உங்கள் வாழ்க்கையில போராட்டம் கடந்து போறா? தோத்திரித்து கொண்டே இருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் ஆண்டவருக்கு நான் சோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அல்லேலூயா. Why should I thank God and praise God and be grateful? First thing, He has forgiven my sins and accepted me as His son and daughter. என் பாவங்களை மன்னித்து என்னை அவருடைய குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுக்காகவே ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. வேற எதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் வசனத்தை சொல்லுவேன், நேரம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, so many good things physically, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் துதிக்க கடப்பட்டிருக்கிறோம். 3, அடுத்தபடியாக ஆண்டவர் செய்த ஆவிக்குரிய நன்மைகள். ஆவியிலே பிறந்தது மாத்திரமல்ல, ஆவியின் கனிகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவுடனே ஆவியின் கனிகள் நாம் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்னும் விசுவாசித்து அவரிடத்தில் கேட்டு பரிசுத்தாவி பெற்றும் போது பரிசுத்தாவியை கொடுக்கிறார். இன்னும் அவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறதா இடத்துல பரிசுத்தாவி மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்தானே ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நிறைய காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். யோனா இந்த புத்தகம், யோனா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Jonah chapter 2 verse 9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். என்னது? துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு நானோவெனில் கர்த்தருக்கு, நானோவெனில் துதியின் சத்தத்தை எடுப்பேன். யார் சொல்றா? எங்க இருந்து சொல்றாரு? சர்ச்சில் இருந்து. எல்லா அல்லேலூயா சொல்லி கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது இல்ல, எங்க இருந்து பண்றாரு? நான் பண்ணுவேனா? என்னால கற்பனையே பண்ண முடியாது. இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்னால மனுஷத்துல நம்பவே முடியல. 3 நாள் மீன் வயிற்றுல. எத்தனை நாள்? தோத்திரம். உண்மையாயிது. இயற்கைக்கு உண்மை இல்லை, விஞ்ஞானத்துக்கு உண்மை இல்லை, பைபிளுக்கு இது சத்தியம். 3 நாள்ல 30 நாள் உள்ள இருந்தான்னு சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு தோத்திரம்,
ரட்சிப்பு முடிவு சொன்னானே, நீங்களே நானும் யோனா மாதிரி மீன் வயிற்றுல இருக்கிறோமா, கஷ்டத்தின் வயிற்றுல இருக்கிறோமா, வியாதியில இருக்கிறோமா, பலவீனத்தில் இருக்கிறோமா, போராட்டங்கள் இருக்கிறோமா, தூஷணியில் இருக்கிறோமா? எத்தனை கிறிஸ்தவர்கள் வட இந்தியாவிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் சுகத்தோடு கர்த்தரை இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து கர்த்தரை துதிக்க முடியவில்லையே. தேவ ஜனமே, பாடுபடுகிற சொல்வார்கள், சந்தோஷமாய் துதிக்கிற சபை உபத்திரப்படுகிற சபை என்று சொல்வார்கள். ஒன்று சந்தோஷமாய் துதிக்கிற சபை, மற்றொன்று உபத்திரப்படுகிற சபை. இன்றைக்கு உபத்திரப்படுகிற சபை உலகத்தில் பிரிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் துதிக்கிறார்களே, நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு விளங்கவே இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் அவனை போட்டு மிதிக்கும் போது அந்த மனிதன் ஊழியக்காரன் ஐயோன்னு கத்திருப்பானா, இயேசுவன் கத்திருப்பானா? அவன் கட்ட வார்த்தை சொல்லி துப்பி அவன் மிதிக்கும் போது அவன் என்ன சொல்லியிருப்பான்? யோசிச்சு பாருங்க. என் இருதயம் தாங்கவில்லை, என் சரீரத்தை கூட தாக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கா யோனா செய்தது அது தவறு. தேவன் சொன்ன வார்த்தை மீறி போய் வேற இடத்துக்கு போனான். அது சரி, அது தகுதி என்று நீங்கள் சொல்லலாம், நான் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை துதிக்க முடியாமல், ஆண்டவரை மேம்படுத்த முடியாமல், ஆண்டவரை ஊழியம் செய்ய முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. தெய்வ ஜனமே, நாம் கர்த்தரை எதுக்கு எத்தனையாம் வருவையாய் நமக்காய் மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆண்டவரே இறங்கும் என்று துதிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் அவர்களை இயேசு நாமத்திற்கு விரோதமாக இருக்கிறவர்களை பகைக்க முடியாது இது சொல்லவில்லை, அவர்களை சபிக்க முடியாது சொல்லவில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இந்த இடத்துல நிற்க கிருபை தாரும். அவருடைய மனக்கண்களை நீ திறக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் புழுமுழுத்து சாக வேண்டும் ஜெபிக்கிறது என் நோக்கம் அல்ல. ஒரு ஜீவன் நரகத்துக்கு போவது விருப்பம் அல்ல, ஆனா ஒரு ஜீவன் ரட்சிக்கப்படுகிறதான் மேன்மையான காரியம். சபையே, இப்படி ஒத்துறப்படுகிற நேரத்தில் யோனா சொன்னான் என்று சொன்னால், நாம் ஏன் கர்த்தரை காலம் துதிக்க முடியாது? ஏன் துதிக்கூடாது? ஏன் துதிக்காமல் இருக்க முடியும்? ராஜா கட்டளையிட்டு விட்டான், அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறொருவரை நோக்கியும் அபயமிடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தானியேல் அப்படி செய்கிறவர்களுக்கு சிங்ககவிலே போடப்படும் என்று கையத்தாயிற்று என்று தெரியும். தன் ஜன்னல்களை திறந்து வைத்து வழக்கம் போல ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? அனுதினம் ஜெபித்தான். நான் ஜெபிக்கிறேனா? எனக்கு உபத்திரம் வருமானால், எனக்கு பாடு வருமானால் நான் தோத்திரம் பண்ணுவேனா? நான் கஷ்டங்களை சகிப்பேனானால், நான் அனுபவிக்கும் போது நான் கர்த்தரை துதிக்க முடியுமா? சபையே, தானியேல் பெரிய வரம் பெற்றவனா? அவன் ஒரு தேவ மனுஷன் தான். நீ தேவாவினால் பிறந்தவள், கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறார். உன் கையிலே ஜீவ வார்த்தை இருக்கிறது, சிருஷ்டிக்கிற வார்த்தை இருக்கிறது. தானியேல் மாத்திரம் ஜெபிக்க கூடுமானால் நான் ஏன் ஜெபிக்க கூடாது? ஆண்டவரே, உனக்கு நன்றி சொல்ல எனக்கு கிருபை தாரும். சட்டம் இந்த தேசத்துல என்ன வந்தாலும் நான் வழக்கத்தின்படி ஜெபிப்பேன். ஆமீன், ஹல்லேலூயா. மறைந்து கொண்டு அல்ல ஆண்டவரே, நான் நடுரோட்டில் நின்று அல்லேலூயான்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நான் வழக்கம் வேத வாசித்து ஜெபிக்கு உமக்கு பிள்ளையா இருக்க போகிறேன். ஆமீன்.